21 முதன்மை வருமானத்தின் பிரதான கூறுகள் ஆவன. முதன்மை வருமானம் 4 பிரதான கூறுகளை உள்ளடக்கியது. முதன்மை வருமானம் அல்லது முதல்நிலை வருமானம்னு சொல்லலாம். முதல்நிலை வருமானம் 4 வகையான கூறுகளை உள்ளடக்கியது. முதலாவது ஊழியர் வருமானம், ரெண்டாவது தொழிற்பாட்டு மிகை. இதெல்லாம் வந்து நோட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விகள் நீங்கள் லேசாக செஞ்சுட்டு போகலாம். மூன்றாவது கலப்பு வருமானம், நான்காவது உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான தேறிய வரி. உற்பத்தி இறக்குமதி மீதான தேறிய வரி. இது 4ஐயும் சேர்த்து தான் சொல்றது என்ன முதன்மை வருமானம். இதெல்லாம் வந்து முதன்மை வருமானத்துல கூறுகள். கேட்டகிரி கேள்வி, நேரடி கேள்வி. முதன்மை வருமானம் தான் என்ன அந்த கூறுகள் கேட்டகிரி. ஊழியர்களின் இழப்பீட்டு கொடுப்பனவுகள், அது என்ன ஊழியர் வருமானத்துல வரும். அப்ப அது சரி. மொத்த தொழிற்பாட்டு மிகையும் சரி. உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான தேறிய வரி, அதுவும் சரி. கலப்பு வருமானம் சொல்லப்பட இல்லை, இருந்தாலும் வச்சுக்கொள்ளும். முதலாவது ஆன்சர்ல 3ம் சரியே, அதை வச்சுக்கொள்ளும். ரெண்டாவது ஊழியர்களின் இழப்பீடு கொடுப்பனவுகள் ஊழியர் வருமானத்துக்குள்ள வரும், சரி. தொழிற்பாட்டு மிகை சரி. உற்பத்தி மீதான ஏனைய தேறிய வரி, நம்ம அப்படியே படித்தோம். நம்ம எங்கன்னா உற்பத்தி இறக்குமதி மீதான தேறிய வரிகள், அதுதான் வரணும். வசனம் லேசா மாற்றி ஏனைய தேறிய வரிகள்னு சொன்னா கூட அது பிள்ளை, அப்படி வராது. இப்போ ரெண்டாவது ஆன்சர்ல உற்பத்தி மீதான ஏனைய தேறிய வரிகள்னு சொல்ற வசனம் வருதால ரெண்டாவது ஆன்சர் வராது. மூன்றாவது ஆன்சர் ஊழியர்களின் இழப்பீடு கொடுப்பனவு சரி. மொத்த தொழிற்பாட்டு மிகை சரி. கலப்பு வருமானங்கள் மூன்றாவதும் சரி. 4 ஊழியர்களின் இழப்பீடு கொடுப்பனவுகள் தொழிற்பாட்டு மிகை நிலையான மூலதன நுகர்வு. நிலையான மூலதன நுகர்வுன்னு படிச்சோமா இல்லை, அதனால அது வராது. 4வது ஆன்சர் கட். 5 ஊழியர்களின் இழப்பீடு கொடுப்பனவுகள் மொத்த தொழிற்பாட்டு மிகை மற்றும் உற்பத்தி மீதான ஏனைய தேறிய வரி. உற்பத்தி மீதான ஏனைய தேறிய வரி வருமா? வராது. சரி, அப்போ நம்ம செலக்ட் பண்ண ஆன்சர் 1ம் 3ம். இதுல பொருத்தமான ஆன்சர் முதலாவது ஆன்சரே கொடுங்க. கலப்பு வருமானத்தை விட இப்போதைக்கு வந்து அந்த இறக்குமதி மீதான தேறிய வரியும் மொத்த தொழிற்பாட்டு மிகையும் ஊழியர்களின் இழப்பீடு கொடுப்பனும் தான் ஆன்சரா கருதப்படுது. ரைட். ஆனால் பார்ட் 2ல உங்களுக்கு கேட்கப்படும் போது இப்போ கேட்ட 4 எழுதுங்க. பிகாஸ் இந்த ஸ்கீமில் எப்படி இருக்குமோ தெரியாத, ஒவ்வொரு முறையும் ஸ்கீம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்ட் 1ல கேட்டால் கலப்பு வருமானத்தை விட முக்கியத்துவம் வந்து உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான தேறிய வரைக்கும் ஊழியர் இழப்பீடு கொடுக்கணும், மொத்த தொழிற்பாட்டு மிகை. இது 3மே ஆன்சராக கொடுங்க. முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அடுத்தது 22வது. குறித்த ஒரு ஆண்டில் தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் உயர்வாக இருப்பின், தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் உயர்வாக இருப்பின் அதன் மூலம் பெறப்படும் முடிவு. ரைட். இந்த கேள்விக்கு வந்து எப்படி நம்ம ஆன்சர் எடுக்கிறது சொன்னா, தேசிய வருமானத்துல சேர்க்கப்பட்டாலுமே தனிநபர் வருமானத்துல சேர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது, சரி. அதே மாதிரி தனிநபர் வருமானத்துல சேர்க்கப்பட்டாலுமே தேசிய வருமானத்துல சேர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது. தனிநபர் வருமானத்துல சேர்க்கப்பட்டாலுமே தேசிய வருமானத்துல சேர்க்கப்படாத விஷயங்களும் இருக்குது. தேசிய வருமானத்துல சேர்க்கப்பட்டாலுமே தனிநபர் விஷயத்துல சேர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது. இது வந்து நோட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, சரி. இப்போ முதலாவது தேசிய வருமானத்தில் சேர்க்கப்பட்டாலும் தனிநபர் வருமானத்தில் சேர்க்கப்படாத விடயங்கள்னு பார்த்தா மூலதன நுகர்வு, பகிரப்படாத கம்பெனி லாபம், கம்பெனி வரி, சமூக பங்களிப்புக்கான நிதி, அரசாங்க மொத்த வருமானம், இதெல்லாம் வந்து தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படும், ஆனால் தனிநபர் வருமானத்தில் சேர்க்கப்படாது. ரைட். அதே மாதிரி தனிநபர் வருமானத்தில் சேர்க்கப்பட்டாலுமே தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படாத விஷயங்கள்னு பார்த்தா தேறிய வெளிநாட்டு மற்றும் தனியார் மாற்றல்கள், வெளிநாட்டு 2ஆம் நிலை வருமானம், ஓய்வூதியம், அரச கடன்களுக்கான வீட்டுத்துறைக்கு கிடைக்கும் வட்டி, வீட்டுத்துறைக்கு கிடைக்கும் ஏனைய வருமானங்கள், இதெல்லாம் வந்து தனிநபர் வருமானத்தில் சேர்ப்போம், தேசிய வருமானத்தில் சேர்க்க மாட்டோம். ரைட். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் அதிகமாக ஈக்கணும்னு சொன்னா இதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் என்ன? இந்த ரெண்டுமே இந்த தேசிய வருமானத்துக்கும் தனிநபர் வருமானத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கணும். அதாவது இந்த காரணிகளோட அதிகரிப்பு இந்த காரணிகளோட அதிகரிப்பை விட கூடுதலாக இருக்கணும். அப்பதான் தனிநபர் வருமானம் தேசிய வருமானத்தை விட கூட இருக்கணும். சரியா இல்லையா? ரைட். அப்போ அதை விளக்கப்படுத்துகிற ஒரு ஆன்சர் தான் நம்ம பார்க்கணும். முதலாவது
மாற்றல் செலுத்தல்களின் அளவானது சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள். மாற்றல் செலுத்தல்களின் அளவானதுன்னா இது சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள், கம்பெனி வரி மற்றும் பகிரப்படாத கம்பெனி இலாபங்கள் என்பவற்றின் கூட்டுத்தொகையை விட, இதர கூட்டுத்தொகையை விட இந்த மாற்றல்கள் கூட இருக்குமாம். இந்த மாற்றல் கூட இந்த தேசிய தனிநபர் வருமானம் நடந்திக்கும் கூட இருக்கும். இப்போ முதலாவது ஆன்சர் சரி. ரெண்டாவது, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு நிதி, கம்பெனி வருமான வரி மற்றும் பகிரப்படாத கம்பெனி லாபங்கள் என்பவற்றின் கூட்டுத்தொகை, இதர கூட்டுத்தொகை மாற்றல் செலுத்தல்களை விஞ்சியுள்ளது. இதை விட கூட இருந்தால் தேசிய வருமானம் என்ன செஞ்சிக்கும்? கூடியிருக்கும். தனிநபர் வருமானத்தை விட தேசிய வருமானம் கூடிக்கும். எனவே ரெண்டாவது ஆன்சர் பிழை. 3, சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள், கம்பெனி வருமான வரி என்பவற்றின் கூட்டுத்தொகை நேரில் வரிகளை விஞ்சியுள்ளது. எங்களுக்கு நேரில் வரி தொடர்பு ஒரு கதை இல்லை. எனவே மூணாவது ஆன்சர் வராது. இது நம்ம இந்த கேள்வி கேட்கும் போது இது ரெண்டு கோடில் வித்தியாசத்தை பார்க்கணும். நேரில் வரிக்கு பற்றி நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 4, மாற்றல் செலுத்தல்களின் அளவானது. மாற்றல் செலுத்தல்களோட அளவானது இதோட அளவு சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, கம்பெனி வருமான வரி மற்றும் நேரில் வரிகள் என்பவற்றின் கூட்டுத்தொகையை விஞ்சியுள்ளது என்பதாகும். எல்லாம் சரி, ஆனால் அந்த நேரில் வரி அப்படின்ற கதை வந்து தேவையில்லை. அதாவது முதலாவது ஆன்சர் இதை பொருத்தமாகுது. அப்போ நாலாவது ஆன்சர் நம்ம கட் பண்ணிடலாம். 5வது, கம்பெனி வருமான வரி மற்றும் நேரில் வரிகளின் கூட்டுத்தொகையானது மாற்றல் செலுத்தல்கள் மற்றும் பகிரப்படாத. இது வந்து என்ன சொல்றானே விளக்கம் இல்லை. அதாவது மிக்ஸ் பண்ணி கம்பெனி வருமான வரியும் மாற்றல் செலுத்தல்களோட பகிரப்படாத கம்பெனி லாபங்கள். ஆன்சர் ஒன்று எடுக்கிறதுக்காக சும்மா குழப்பி வச்சுக்குது. இப்போ அந்த ஆன்சர்லாம் நம்ம பார்த்தோன்னே விளக்கு தான் இது வந்து வராது. இது ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசத்துல இந்த வித்தியாசம், அதாவது தனிநபர் வருமானத்துல சேர்க்கப்பட்டாலுமே தேசிய வருமானத்துல சேர்க்கப்படாத விஷயங்கள் வந்து கூடுதலாக இருக்கணும். அப்பதான் தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்க போகுது. எனவே ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர் நேரடியாக எடுக்கலாம். 23வது கேள்வி. பின்வரும் வரைபடம் கருதுகோள் ரீதியான ஒரு பொருளாதாரத்தின் மொத்த செலவீட்டு தொழிற்பாட்டை காட்டுகிறது. 600 பில்லியன் ரூபாய் மெய் வெளியீட்டு மட்டத்தில், அதாவது இந்த வெளியீட்டு மட்டத்தில் என்ன கையிருப்பு திரட்சி கேட்டுக்குது. சரி, இப்போ நீங்கள் லேசாக எடுக்கலாம். இதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு சமன்பாடு இது. சரியா? சமன்பாடு என்னன்னு சொன்னால், மெய் வெளியீட்டில் இருந்து, அதாவது கையிருப்பு திரட்சி சமன் கையிருப்பு திரட்சி சமன் மெய் வெளியீட்டில் இருந்து மொத்த செலவை, சரி, மொத்த செலவை கழிக்கணும். அதாவது உண்மையா இப்போ என்ன கன்செப்ட்னு சொன்னால், எவ்வளோ உற்பத்தி செஞ்சுக்கிறோம், எவ்வளோ செலவு செஞ்சுக்கிறோம், செஞ்சால் எவ்வளோ பேலன்ஸிங்னு வரந்தானே, அந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான் இது. ரைட்? இப்போ கையிருப்பு திரட்சி பார்க்கும்போது மெய் வெளியீட்டில் இருந்து மொத்த செலவை கழிக்கணும். இப்போ இந்த இடத்துல மொத்த வெளியீட்டு மட்டும் எவ்வளோ? 600 பில்லியன் தானே கேட்டுக்குது. அப்போ 600 போடணும் மெய் வெளியீட்டுக்கு. 600ல் மொத்த செலவு எப்படி பார்க்குறது? நேராக அந்த கோடின் மூலமாக இ தான் செலவு. ரைட்? செலவீட்டு தொழிற்பாட்டில் எந்த இடத்துல வெட்டுதோ அதுதான் மொத்த செலவினமாக இருக்க போகுது. இப்போ நான் 600 இருக்கும்போது செலவீட்டு தொழிற்பாட்டில் எங்கே வெட்டுது? 450. அப்போ மொத்த செலவினம் வந்து 450. அப்போ கையிருப்பு திரட்சி எவ்வளோ? 150 பில்லியன். இப்படி எடுத்தோம் மெய் வெளியீடு எந்த தகவல் தந்திக்குதோ அதை நம்ம இருக்கணும் 600. அந்த 450 எப்படி எடுத்தோம்? 600 செலவீட்டு தொழிற்பாட்டில் எந்த இடத்துல வெட்டுறோம் அதுக்கு நேரம் உள்ள புள்ளி 450, அதை எடுத்தோம். கழிச்சா வாருது 150 ப்ளஸ் தானே இது. அப்போ கையிருப்பு திரட்சி இருக்க போகுது. ரைட்? கன்செப்ட் என்னன்னு சொன்னால், மெய் வெளியீடு அது 600 உற்பத்தி செஞ்சுக்கிறோம், ஆனால் 450 தான் செலவழிச்சிக்கிறோம். அப்போ 150 மிச்சம் தானே வேணும். அதுதான் கன்செப்ட். அப்போ ஆன்சர் வரும் 200 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடாத கையிருப்பு திரட்சி ஏற்பட்டுள்ளது. 200 அது 150. எனவே முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, 200 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடாத கையிருப்பு திரட்சி வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வீழ்ச்சி ஏற்படுமா இருந்தால் மைனஸில் வந்துக்கணும் ஆன்சர். மைனஸ் ஆகிங்க ப்ளஸ். அப்போ ரெண்டாவது ஆன்சர் வராது. 3, 150 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடாத கையிருப்பு திரட்சி ஏற்பட்டுள்ளது. சரி. 4, 150 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டமிடப்படாத கையிருப்பு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வராது. ப்ளஸில் வந்துக்குது ஆன்சர். பொருளாதாரத்தில் பேரின பொருளாதார சமநிலை ஏற்பட்டுள்ளது. அந்த ஆன்சரும் இல்லை. 600 பில்லியன்ல சமநிலை ஏற்படுகிறது 400 பில்லியன்ல. சரி, சமநிலை எப்படி? வையும் ஈயும் வெட்டுப்படணும். வை சமன்பாடும் வை அச்சும் இ அச்சும் வெட்டுப்படணும். வெட்டுப்படுறதுல 400. அப்போ 600 பில்லியன்ல சமநிலை இல்லை. 400 பில்லியன்ல தான் சமநிலை. 600 பில்லியன்ல 150 பில்லியன் ரூபாய் பெறுமதியான கையிருப்பு திரட்சி ஏற்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து நாலாவது ஆன்சர். எப்படி கேள்வி எடுத்தோம்? சமன்பாடை போட்டுட்டு மெய் வெளியீடு அதுக்குரிய மொத்த செலவு கழிச்சா வாரது கையிருப்பு திரட்சி.
24வது கேள்வி, நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளியை கொண்டுள்ள ஒரு பொருளாதாரத்தில், ரைட், நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளியாம் வர்த்தக சக்கட ஓட்டம்னு ஒன்று இருக்குது. சரி, தெரியும் தானே வர்த்தக சக்கட ஓட்டம். அதுல இப்படி ஒரு வரைபடம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? மெய் உற்பத்தி, சாரி, சாத்திய உற்பத்தி. சாத்திய உற்பத்தி. இந்த வலைக்கு பேரு மெய் உற்பத்தி. சரி, இப்போ இந்த மெய் உற்பத்திக்கும் சாத்திய உற்பத்திக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் வெளியீட்டு இடைவெளிகள்னு சொல்றது. சரி, வெளியீட்டு இடைவெளிகள், அந்த வேறுபாடுக்கு பேரு வெளியீட்டு இடைவெளிகள். இந்த வெளியீட்டு இடைவெளிகள் ரெண்டு வகை. ஒன்று நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி, ரெண்டாவது எதிர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி, ரெண்டாவது எதிர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. இப்போ இந்த ரெண்டு வெளியீட்டு இடைவெளிகள்ல கேட்டுக்கிற கேள்வி, நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளி கொண்டுள்ள ஒரு பொருளாதாரத்தில். நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளின்னு என்னன்னு சொன்னா, சாத்திய உற்பத்தியை விட உண்மை உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு பொருளாதாரத்துல, உதாரணமா ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பொருளாதாரம், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 கிலோ அரிசி தான் உற்பத்தி செய்யலும்னு சொல்லுவோம். சரி, உதாரணத்துக்கு விளக்கத்துக்காக 100 கிலோ அரிசி தான் ஒரு பொருளாதாரத்தால உற்பத்தி செய்யலாம் சாத்திய உற்பத்தியின் படி. அந்த வளங்களை வச்சு 100 கிலோ தான் உற்பத்தி செய்ய இயலும். ஆனா உண்மையிலேயே அந்த பொருளாதாரம் 150 கிலோ பொருளாதார அரிசியை உற்பத்தி செய்யணும்னு வச்சுக்கணும். அந்த வளங்களை வினைத்திறனை பயன்படுத்தி 150 கிலோ உற்பத்தி செய்யுது. அப்போ உருவாகிறது என்ன? நேர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. சாத்தியமா எவ்வளவு செய்ய இயலுமோ அதை விட கூடுதலா உற்பத்தி செய்யறது. அதுவே எதிர்க்கணியம் என்று சொன்னா 100 கிலோ தான் உற்பத்தி செய்ய இயலும், ஆனா ஒரு 90 கிலோ தான் உற்பத்தி செஞ்சுக்கிது. வள வினைத்திறன் இல்லாம அந்த மாதிரி வேஸ்டேஜ் கூடி 100 கிலோவுக்கு 90 கிலோ தான் உற்பத்தி செய்யப்பட்டுக்குது. அப்படின்னு அது என்ன? எதிர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. நான் விளக்கத்தை சொல்லிக்கிறேன். ரைட், இப்போ கேள்வியை பாருங்க. நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளியை கொண்டுள்ள ஒரு பொருளாதாரத்தில் பயன்படுத்தப்படாத உற்பத்தி இயல் அளவு காணப்படும். நேர்க்கணிய உற்பத்தி இடைவெளினாலே சாத்தியமா எவ்வளவு உற்பத்தி செய்ய இயலுமோ அதை விட கூட உற்பத்தி செய்யப்பட்டது தான். அப்ப அதுல பயன்படுத்தப்படாத இன்னும் கொஞ்சம் உற்பத்தி செய்ய இயலும் வளங்களை வச்சு அப்படின்னு ஒரு இது இருக்குமா? இருக்காது. எல்லாமே மேக்சிமம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி அதாவது பயன்படுத்தப்படாத உற்பத்தி இயல் அளவு காணப்படுறது எதிர்க்கணிய வெளியீட்டு இடைவெளி. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, சக்கட ஓட்ட வேலையின்மை நிலவும். நேர்க்கணியம்னு சொன்னா நம்ம எப்படி சொல்றேன், வேலையின்மை இருக்காது. அதாவது வளங்கள் எல்லாமே பூரணமா பயன்படுத்தப்பட்டு தான் இது நேர்க்கணிய உற்பத்தி, அதாவது சாத்திய உற்பத்தியை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது. எனவே வேலையின்மை நிலவாது. ரெண்டாவது ஆன்சரும் வராது. மூணாவது, உண்மை வெளியீடு சாத்திய வெளியீட்டை விட குறைவாக இருக்கும். உண்மை வெளியீடு சாத்திய வெளியீட்டை விட குறைவாக இருந்தாது என்ன? எதிர்க்கணிய உற்பத்தி இடைவெளி. நேர்க்கணியம் இல்லை. அப்போ அந்த ஆன்சரும் வராது. லேசா கட் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். நாலாவது, பொருளாதார நடவடிக்கைகளின் வேகத்தில் ஒரு பின்னடைவு இருக்கும். பின்னடைவு இருக்குமா? சாத்திய உற்பத்தினா ஈக்கிறத வச்சு மேக்சிமம் எவ்வளவு உற்பத்தி செய்யலுமோ அதை உற்பத்தி செஞ்சது. பின்னடைவு இருக்குமா? பின்னடைவு இருக்காது. அப்ப நாலாவது ஆன்சரும் வராது. கேள்வி தூண்டல் பணவீக்க அழுத்தங்கள் ஏற்படும். கேள்வி தூண்டல் பணவீக்கம்னு சொன்னா சாத்திய உற்பத்தியை விட கூடுதல் உற்பத்தி செய்யும் போது மக்களோட வருமானங்கள் கூடும், பணப்புழுக்கங்கள் கூடும். இந்த மாதிரி எவ்வளவு உற்பத்தி செய்யலுமோ அதை விட கூடுதல் உற்பத்தி செய்யும் போது வருமானங்கள் எல்லாருக்கும் கூடும். வருமானங்கள் கூடும் போது அந்த வருமான கூட்டுறதன் விளைவாக ஏற்படுறது தானா கேள்வி தூண்டல் ஏற்பட்டு பணவீக்க அழுத்தங்கள் ஏற்படலாம். அப்ப அஞ்சாவது ஆன்சர் சரியான ஆன்சர். அடுத்தது 25வது, ஒரு பொருளாதாரத்தின் மொத்த சேமிப்பு தொழிற்பாடு S = -200 சக 25y, சாரி 0.25y எனின் அப்பொருளாதாரத்தின் மொத்த நுகர்வு சார்பு. முதல்ல நுகர்வு சார்பு மற்றும் சேமிப்பு சார்போட பேசிக் சமன்பாடு என்னன்னு பார்க்கணும்.
சரி, அப்போ நுகர்வு சமன்பாடு பேசிக் சமன்பாடு வந்து சி சக சமன் ஏ சக பி வை. சரி, அதுவே சேமிப்பு சமன்பாடு எஸ் சமன் மைனஸ் ஏ சக பி வை. சரியா, இப்போ சாரி 1 சய பிவை 1 சய பிவைன்னு வரும். பிவை இல்லை 1 சய பிவை ஏ சய ஏ சக 1 மைனஸ் பி வை. சீன்ற நுகர்வு ஏண்டா தன்னிச்சையான நுகர்வு பீண்டா எம்பிசின்னு சொல்லுது எல்லை நுகர்வு நாட்டம் ஒயின்டா வருமானம். அதே மாதிரி எஸ்டா சேமிப்பு மைனஸ் ஏண்டா தன்னிச்சையான அதாவது எந்த இதில மைனஸ் பெறுமதி தன்னிச்சையான நுகர்வோட மைனஸ் பெறுமதி 1 மைனஸ் பின்னு சொல்றது வந்து அதாவது எல்லை நுகர்வு நாட்டத்தையும் எல்லை சேமிப்பு நாட்டத்தையும் கூட்டின எத்தனைக்கு சமன் 1க்கு சமன். அப்போ அந்த 1ல இருந்து எல்லை சேமிப்பு நாட்டத்தை கழிச்சா வாருது இந்த இடத்துக்கு வரும். வை வந்து என்ன வருமானம். சரி, எல்லை சேமிப்பு நாட்டம்டா எம்பிசி எல்லை நுகர்வு நாட்டம் எம்பிசி எல்லை சேமிப்பு நாட்டம் எம்பிஎஸ் ரெண்டையும் சேர்த்தா 1க்கு சமனாயிக்கும். இது தெரியும் தானே இந்த ரூல் எல்லாரும் படிச்சுப்பீங்க. இதுதான் இந்த தொழிற்பாடு சேமிப்பு தொழிற்பாடு தொடர்பான பேசிக். ரைட், இப்போ இந்த இடத்துல தந்திக்குது சேமிப்பு தொழிற்பாடு எஸ் சமன் மைனஸ் 200 சக 0.25 வை. லேசாக எடுக்கலாம் ஆன்சர். எப்படி நான் என்ன சொன்னேன், சேமிப்புல இந்த நுகர்வுல ஏண்டிக்கிறது சேமிப்புல மைனஸ் ஏண்டி இருக்கும். அப்போ இங்கனக்குல மைனஸ் ஏண்டி இருந்தா நுகர்வு சமன்பாடு வரும்போது என்ன வகைக்கும் 200 பிளஸ் ஆக இருக்கும். அவ்வளோதான். சரி, அடுத்தது இந்த 0.25 வாயின்னு சொல்றது என்ன, எம்பிஎஸ் சேமிப்பு நாட்டம் எல்லை சேமிப்பு நாட்டம். அப்போ எல்லை சேமிப்பு நாட்டம் 0.25 இருந்தா அப்போ எல்லை நுகர்வு நாட்டம் எத்தனை ஆயிக்கும் 0.75 இருக்கும். ஏன் இது ரெண்டையும் கூட்டினா எத்தனைக்கு சமனா இருக்கணும் 1க்கு சமனா இருக்கணும். அப்போ 1ல இருந்து 0.25 போனா 0.75 0.75 வை. இந்த கேள்வி கஷ்டமா லேசா எடுக்கலாம். இப்போ ஏ எடுக்கிற ஆளுக்க வந்து இந்த மாதிரி கேள்விலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பி எடுக்கிற ஆளுக்க அல்லது சி எஸ்ஸில் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி கொஞ்சம் லேசான விஷயங்களை பார்த்துட்டு போனால் உங்களோட சி வருதா அவங்கள பியா மாற்றிக்கொள்ளும். அந்த மாதிரி கொஞ்சம் எதெல்லாம் லேஸோ அதை பார்த்து படிச்சுக்கொள்ளும். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இந்த மைனஸ் ஏக்கிற இடத்துல ப்ளஸ் ஆகியாச்சு 1 மைனஸ் பின்னு சொன்னால் 0.1லேருந்து 0.25 கழிச்சு வரபடியே போட்டாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, கருதுகோள் ரீதியான ஒரு பொருளாதாரத்தில் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 80 ட்ரில்லியன் ரூபாவாகவும் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி 80 ட்ரில்லியன் ரூபாவாகவும் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 240 ட்ரில்லியன் ரூபாவாகவும் பொதுவிலை மட்டம் 3 ஆகவும் உள்ளதாக கருதுக. இப்பொருளாதாரத்தின் பண நிரம்பல் 30 ட்ரில்லியன் ரூபாவாக இருப்பின் பணத்தின் புழக்க சுற்றோட்ட வேகம். இப்போ நம்ம இந்த இடத்துல எந்தெந்த தகவல்கள் தரப்பட்டீங்கன்னு பார்க்கணும். சரி, மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரப்பட்டது. முதல்ல மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரி, அடுத்தது தரப்பட்டது என்ன, பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரப்பட்டது. பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரப்பட்டது. அடுத்தது தரப்பட்டது என்ன, பொது விலை மட்டம் தரப்பட்டது. பண நிரம்பல் தரப்பட்டது. பொது விலை மட்டம் 80 240 பொது விலை மட்டம் 3. அடுத்தது தரப்பட்டது பண நிரம்பல் தரப்பட்டது. பண நிரம்பல் 30. கேட்டுகிற கேள்வி பணத்தின் புழக்க சுற்றோட்ட வேகம். இப்போ இந்த இடத்துல நம்ம தரப்பட்டுகிற தகவலை வச்சு எந்த சமன்பாடை யூஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த தரப்பட்ட தகவல்களை வச்சு நம்ம பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு தான் எம்வி சமன் பிடி. எம்டா பண நிரம்பல், வீண்டா பணத்தின் புழக்க சுற்றோட்ட வேகம். சரி, பண நிரம்பல் எம், வீண்டா பணத்தின் புழக்க சுற்றோட்ட வேகம். பின்னு சொன்னால் பொதுவிலை மட்டம், டீன்னு சொன்னால் பொதுவிலை மட்டம், டீன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல்களோட அளவு. பெயரளவு மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் டிக்கு வரும். சரி, பெயரளவு கொடுக்கல் வாங்கல் உற்பத்தி வந்து அது சொல்ற அடுத்தது. சரி, இப்போ இந்த தகவல்களை வச்சு இந்த சமன்பாடு போட்டால் பணத்தின் புழக்க சுற்றோட வேகம் என்ன வி, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். அப்போ நமக்கு லேசாக தெரிஞ்சது என்ன, எம் தெரியும் 30 தர, வி எத்தனை வி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வி சமன் பிடி. இப்போ நம்ம இதுக்கு எதை போடுறது,
இந்த பியும் டியும் போட்டா அப்போ 3 போட்டா இதை போடுறது, டி போட்டா இது போடுறது அப்படின்னு யோசிக்கணும். அதாவது நல்ல விலையும் கொள்ளுங்க, பொதுவிலை மட்டம் 3 இருந்தா கொடுக்கல் வாங்கல்கள் மெய்மொத்த கொடுக்கல் வாங்கல்கள் 80 இருக்கும். சரி, மெய்மொத்த கொடுக்கல் வாங்கல்கள் தான் டி. ஆனா அதுவே பிஏடியை சேர்த்து பிடிக்கு பதிலா நேரடியா பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போடலாம். சரி, அதாவது டிரான்சாக்ஷன் சைஸ் தானே, அதாவது ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் எத்தனை தடவை நடைபெறுது அப்படின்னு அடிப்படையில் தான் பார்க்குறது. அப்போ மெய்மொத்த உள்நாட்டு 80 இருந்தால் அது பொதுவிலை மட்டம் 3 இருந்தால் 240 தான் இந்த இடத்துல வரும். சரி, இப்போ நீங்கள் மொத்தமாக 240 போட்டு வியை கண்டுபிடிக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுத்த மெத்தட் 30 தர வி சமன் பிக்கு பதிலாக 3 போடணும் தர டிக்கு பதிலாக 80 போடணும். சரி, இது ரெண்டையும் பிஐடியும் சேர்த்தா பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். பி மட்டும் போட்டா, அதாவது 3 மட்டும் போட்டா டி வந்து என்ன, மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதை நல்லா விளங்கிக்கணும். ரைட், இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி அளவுக்கு 2 சமன்பாட்டுக்குமே 8 என்ற ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து 8. முதலாவது ஆன்சர் 26க்கு 1. சரி, நல்லா விளங்கிக்கணும்னு எம்முக்கு பண நிரம்பல பெருதீட்டோம், வீத்தா கண்டுபிடிக்கணும். பிஐடி பெருக்குனா வந்து வாரது பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பி பொதுவிலை இந்த பொதுவிலை மட்டம் 3 போட்டால் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சைஸ் வரும், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த 80 மாத்திரம் வரும். சரி, 27வது, வங்கி முறைமையில் உள்ள ஒரு வணிக வங்கியிடம் 400 மில்லியன் ரூபாய் மிகை ஒதுக்குகள் இருப்பதாகவும் நியதி ஒதுக்கு தேவை 20% உள்ளதாக கருதுகிறது. அதேவேளை இவ்வங்கியின் வாடிக்கையாளரால் தனது நடைமுறை கணக்கில் 25 மில்லியன் ரூபாவை வைப்பு செய்யும் போது வங்கியானது இதற்கு மேலதிகமாக எவ்வளவு கடன் வழங்க முடியும்? லேசான கேள்வி, மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி. வணிக வங்கியால கடன் வழங்கக்கூடிய அளவு சமன், சரி, வணிக வங்கியால கடன் வழங்கக்கூடிய அளவு சமன் மிகை ஒதுக்கு. சரி, மிகை ஒதுக்கு. ஆனா அந்த இடத்துல கவனம் வைக்க வேண்டியது ஒரு வங்கியா வங்கி முறைமையானு பார்க்கணும். இது வந்து ஒரு வங்கி, இது வந்து ஒரு வங்கிக்குரிய சமன்பாடு தான் இது. ஒரு வங்கி, ஒரு வணிக வங்கி, ஒரு வங்கியால எவ்வளவு கடன் வழங்கலாம் கேட்டா தான் வணிக வங்கியில கடன் வழங்கக்கூடிய அளவு சமன் மிகை ஒதுக்கு. மிகையா எவ்வளவு ஒதுக்கிக்குது அப்படி, அதாவது வைப்புக்கு நியதியா கட்டாயம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு தொகை இருக்கும்ல, அந்த தொகை இல்லாம எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தொகை ஒதுக்கி வச்சுக்கிதோ அது. வங்கி முறைமைக்கு அடுத்தத கேள்வி வருது, கிட்டத்தட்ட 29வது கேள்வி நான் அதுல சொல்லித்தரேன். ரைட், அப்போ வணிக வங்கியால் கடன் வழங்கக்கூடிய அளவு டெஸ்ட்டுக்கு எவ்வளவு இருந்துக்குது, டெஸ்ட்டுக்கு எவ்வளோ இன்னைக்கு மிகை ஒதுக்கு 400 மில்லியன். அப்போ ஆரம்பத்தில் 400 மில்லியன் ரூபாய் மிகை ஒதுக்கு இருந்திக்குது. சரி, பிளஸ் இப்போ புதிதாக 25 மில்லியன் ரூபாய் வைப்பு செய்கிறார் ஒரு ஆள். 25 மில்லியன் வைப்பு செஞ்சா அதனால ஏற்படுற மிகை ஒதுக்கு எவ்வளோ? 25 மில்லியன்ல 20 மில்லியன் தான் கட்டாயமாக நியதி ஒதுக்கு வீதம். அப்போ 25 மில்லியன்ல 20 வீதம், 25 தர 20 வீதம்னு பார்த்தா 5 மில்லியன் என்ன கட்டாய ஒதுக்கு. அப்போ 5 மில்லியன் போனா 25ல் 5 போனா 20 மில்லியன் என்ன மிகை ஒதுக்கு. அப்போ டோட்டலா மிகை ஒதுக்கு எவ்வளவு வைக்கிறது? 420 மில்லியன் ரூபாய் மிகை ஒதுக்கு இருக்கிறது. இந்த 420 மில்லியன்ல 120 மில்லியன் ரூபாவை கடன் வழங்குகிறது, மைனஸ் 120 கடன் வழங்கிட்டு. அப்போ பேலன்ஸ் ஆகிக்கிற மிகை ஒதுக்கு எவ்வளோ? 300 மில்லியன். அப்போ கடன் வழங்கக்கூடிய அளவு எவ்வளோ? 300 மில்லியன். ஆன்சர் வந்து 300 மில்லியன் ரூபாய். 5வது ஆன்சர். மறுக்கடை சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. வணிக வங்கியால் கடன் வழங்கக்கூடிய அளவுண்டா என்ன? மிகை ஒதுக்கீடு அளவு. ஆரம்பத்தில் மிகை ஒதுக்கு எவ்வளோ வைக்குது? 400. புதிதாக ஒரு வாடிக்கையாளர் 25 மில்லியன் வைப்பில் இருந்தாரு, அந்த 25 மில்லியன் காரணமாக ஏற்படுற மிகை ஒதுக்கு எவ்வளோ? 20. டோட்டலா 420 மில்லியன் ரூபாய் மிகை ஒதுக்கு காணப்படுது. அந்த மிகை ஒதுக்குல 120 மில்லியன் ரூபாய் கடனா வழங்குனா மிச்சங்கிற மிகை ஒதுக்கு எவ்வளோ? 300 மில்லியன். அந்த 300 மில்லியன் தான் மேலதிகமாக கடன் வழங்கக்கூடிய அளவு. 28. தற்போது இலங்கை மத்திய வங்கியானது பணக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுடன் பிரதான நோக்கங்கள் யாவை? இது லேசான கேள்வி, விளங்குறதுக்கு எதுவுமே இல்லை. தற்போதைய இலங்கை மத்திய வங்கிட கொள்கைகள் வந்து விலை உறுதிப்பாடும் நிதி முறைமையில் உறுதிப்பாடும். முதலாவது ஆன்சர். மற்றதை பார்ப்போம் சொன்னோமல. விலை உறுதிப்பாடும் நிறை தொழில் மட்டமும் இல்லை, விலை உறுதிப்பாடும் பேண் தகாபிவிருத்தியும் இல்லை,
நிறைத்தொழில் மட்டமும் அதிக அளவு வருமான சம பங்கீடும் இல்லை. விலை உறுதிப்பாடும் அரசாங்க பொதுப்படன் கடன் சுமையை குறைத்தலும் அதெல்லாம் இல்லை. தற்போதைய மத்திய வங்கியின் நோக்கம் கேட்டா விலை உறுதிப்பாடும் நிதி முறைமையில் உறுதிப்பாடும். 29 நியதி ஒதுக்கு தேவை 10% உள்ளதாகவும் மத்திய வங்கி வணிக வங்கிகளிடமிருந்து 300 மில்லியன் ரூபாவை கொள்வனவு செய்ய திறந்த சந்தை நடவடிக்கை ஒன்றை நடத்துவதாகவும் கருதுக. இக்கொள்வனவின் காரணமாக பண நிரம்பலில் ஏற்படக்கூடிய உச்ச அளவிலான மாற்றமாம். அதாவது வங்கி முறைமையிலிருந்து கேள்வி கிடைக்குது. நான் அப்புறம் சொன்னவங்கிட்ட வணிக வங்கியிலிருந்து கடன் வழங்கக்கூடிய அளவு கேட்டா அது வரும், இது வேற. வங்கி முறைமைன்னு கேட்டா அதுக்கு வர மெத்தட் வேற. வங்கி ஒண்ணுன்னு கேட்டா எப்படி மிக ஒதுக்குற அளவு தான் கடனை வழங்கலாம். ஆனா வங்கி முறைமைன்னு கேட்டா வணிக வங்கி முறைமை அல்லது உச்ச அல்லது மத்திய வங்கி வணிக வங்கிகள் எல்லா வணிக வங்கிகள் பொதுவா தனக்கு சொல்லப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல பண நிரம்பல்ல ஏற்படுற அதிகரிப்பு பார்க்கும்போது பண நிரம்பல் அதிகரிப்பு சமன் ஒரு சமன்பாடு இது. வைப்பாக்க பெருக்கி தர குறிப்பிட்ட தொகை. சரி, பண நிரம்பல் ஏற்படுற அதிகரிப்போ குறைவோ பார்க்கறதுக்கு வைப்பாக்க பெருக்கியால தொகையை பெருக்கணும். சரி, வைப்பாக்க பெருக்கி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா வைப்பாக்க பெருக்கி 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம் இதுதான் வைப்பாக்க பெருக்கி கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த இடத்துல அந்த சமன்பாடுல பிரதி செஞ்சாலே ஆன்சர் வந்துடும். சரி, நியதி ஒதுக்கு தேவை எவ்வளோ 10%. எனவே 1 கீழ் 0.1 10% 0.1 அப்படி போடணும். சரி, 0.1. அப்போ வைப்பாக்க பெருக்கு எத்தனை 10. சரி, அடுத்து தொகை எவ்வளோ 300 மில்லியன். அப்போ இந்த சமன்பாடுல பிரதிட்டாவே சரி. வைப்பாக்க பெருக்கிக்கு 10 தர 300 சமன் 3000 மில்லியன் பண நிரம்பல்ல. அதிகரிப்பா குறைவான பார்க்கறது எப்படி? நீங்க 7ஆம் பாடத்துல படிச்சுவீங்க. கொள்வனவு செய்ய மத்திய வங்கி வணிக வங்கிகளிடமிருந்து 300 மில்லியன் ரூபாவை கொள்வனவு செய்ய, அதாவது 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த திரைசரி மூடிகளை கொள்வனவு செய்ய போறோம். கொள்வனவு செஞ்சா மத்திய வங்கி என்ன செய்யும்? மத்திய வங்கி வணிக வங்கி சரி, வணிக வங்கிகள்ட்ட இருந்து அந்த திரைசரி முறையில கொள்வனவு செஞ்சா மத்திய வங்கிட்ட இருந்து காசு வணிக வங்கிக்கு வெளியாகிறதால பண நிரம்பல் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரி, அதிகரிக்கும். எனவே 3000 மில்லியன் ரூபாய் அதிகரிப்பு ஏற்படும். மற்ற ஆன்சர் எல்லாம் பிழை. எப்படி கண்டுபிடிச்சோம்? பண நிரம்பல் அதிகரிப்புன சமன்பாடு நான் வைப்பாக்க பெருக்கி தர தொகை. வைப்பாக்க பெருக்கி எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 கீழ் நியதி ஒதுக்கு வீதம் 1 கீழ் 0.1 படி பார்த்தா நியதி ஒதுக்கு வீதம் 10 தர தொகை எத்தனை 300. எனவே 3000. அதிகரிப்பா குறைவுன்னு பார்க்க கொள்வனவு செய்யலாம். அதாவது திரைசரி முறிகளை கொள்வனவு செஞ்ச மத்திய வங்கிட்ட இருந்து காசு வணிக வங்கிக்கு பாய்ச்சலாகும். எனவே பண நிரம்பல் அதிகரிக்கும். லேசான கேள்வி. 30 பணக்கொள்கையானது மொத்த கேள்வியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவது. லேசா செய்யலாம். மொத்த கேள்வினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். C+I+G+X-M, அதாவது நுகர்வு செலவு, முதலீட்டு செலவு, அரசாங்க செலவு, ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதி கழிச்சிட்டு வருது, அல்லது தேரி ஏற்றுமதின்னு சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் ஒன்றுல தாக்கத்தை ஏற்படுத்தினா அது என்ன செய்யும்? மொத்த கேள்வியில அதிகரிப்பை ஏற்படுத்தும். இதுல ஏதாச்சும் ஒன்று அதிகரிச்சால் மொத்த கேள்வி அதிகரிக்கும். சரி, அப்ப அந்த வகையில பார்க்கணும். நேர்வரி மற்றும் நேரில் வரி வருவாய் பெருகைகளில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாக ஆகும். நேர்வரி மற்றும் நேர்வரி வருவாயில் ஏற்படுற மாற்றங்கள் காரணமாக மொத்த கேள்வி அதிகரிக்க இங்க நேர்வரி நேரில் வரி துறப்பு என்ன கூறப்பட்டுக்குதா? இல்லை, இதுதான் மொத்த கேள்வி. மொத்த கேள்வி அதிகரிக்கணுமா இருந்தால் இதுல ஏதாச்சும் ஒன்றுல, அதாவது நுகர்வுலையோ முதலீட்டுலையோ அரசாங்க செலவுலையோ தேரி ஏற்றுமதியில தான் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படுமா நேரில் வரி காரணமாக? இல்லை. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. 2வது, பங்கு விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஊடாக ஆகும். பங்கு விலை சொல்லப்பட்டுக்குதா மொத்த கேள்வியில? இல்லை, வராது. 3, ஏற்றுமதிகளுக்கான கேள்வியில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாக ஆகும். ஏற்றுமதிகளுக்கான கேள்வியில மாற்றங்கள் ஏற்படுதாம், அதுவும் வராது. நுகர்வு மற்றும், அதாவது இப்ப நீங்க ஏற்றுமதிக்கான அங்க எக்ஸ் ஈக்குது தானே அப்படின்னு சொல்லலாது. தேரி ஏற்றுமதி அதிகரிக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருந்தா அந்த ஆன்சர் எடுக்கலாம். ஏற்றுமதிக்கான கேள்வி அதிகரிக்கின்றது பொருத்தமான ஆன்சர் இல்லை.
4வது நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாகும். நுகர்வு மற்றும் சீலையும் ஐலையும் சியும் ஐயும் அதிகரிச்சா மொத்த கேள்வி அதிகரிக்குமாம். சரிதானே? மொத்த கேள்வி சமன் CIG x மைனஸ் எம். அப்போ சியும் ஐயும் அதிகரிச்சா மொத்த கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கத்தானே செய்யும். எனவே 4வது ஆன்சர் சரியான ஆன்சர். நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாக ஆகும். சரியான ஆன்சர். 5 அரசாங்க செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களின் ஊடாக ஆகும். அரசாங்க செலவுகளில் மாற்றம் ஏற்படுற தாக்கத்தை விட அதாவது நுகர்வுலையும் முதலீடுனாலையும் ஏற்படுற தாக்கம் என்ன? அதிகம். ரைட்? அப்போ அதை வச்சு பார்த்துக்கிறோம். பங்கனங்களே மொத்த கேள்வி மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அங்கனைக்கு நான் வந்து கூடுறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கூடுறது மட்டும் இல்லை, குறையிறதுக்கும் வரலாம். எதுல தாக்கம் அதிகமாக ஏற்படுதோ அதன் மூலமாக தான் மொத்த கேள்வியில தாக்கம் ஏற்படும். சரி, எனவே பணக்கொள்கை மூலமாக இதுல ஏதாச்சும் ஒன்று தாக்கம் ஏற்படணும். கவர்மெண்ட் அரசாங்கத்தை செலவுல தாக்கம் ஏற்படுறதை காட்டிலும் இது ரெண்டுலேயும் தாக்கம் ஏற்பட்டா 2 விஷயம்ல தாக்கப்படுது. அதனால தாக்கம் கூடுதலாக இருக்கும். எனவே ஆன்சர் வரணும் 4வது ஆன்சர். எப்படி எடுத்தோம்? மொத்த கேள்வியோட சமன்பாடை போட்டோம். மொத்த கேள்வியோட சமன்பாட்டில் பணக்கொள்கை காரணமாக எதெல்லாம் தாக்கம் ஏற்பட்டா மொத்த கேள்வி மாறுன்னு பார்த்தோம். அப்போ மொத்த கேள்வி மாறணுமா இந்த இதுல ஏதாச்சும் ஒன்றுல தாக்கம் ஏற்படணும். அப்போ தரப்படுகிற விடையில பொருத்தமான விடை நுகர்வுலையும் முதலீட்டிலையும் தாக்கம் ஏற்படுமா? அப்போ அந்த விடை தான் சரியான விடையாக கருதப்படும்.